ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கேட்டாங்க. சரி மோமோஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் மைதா மாவு, உப்பு, தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மைதா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதாக நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு பூண்டு நறுக்குனது, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேரட் வந்து துருவுனது இதில் வந்து சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் பெப்பர் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சோயா சாஸ் வந்து இதில் நான் வந்து சேர்த்துக்குவேன். நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மசாலா வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி. இதை வந்து இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோமோஸ்க்கு வந்துட்டு சட்னி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு 3 தக்காளி வந்து எடுத்துகிட்டு 4 காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு வந்து சேர்த்து இதை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போடாமல் நான் வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வேக வச்சதை எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு தக்காளி மட்டும் இந்த தோலை வந்து உரிச்சிட்டு நம்ம அதில் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மோமோ சட்னி வந்து அரைச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு தாளிச்சிட வேண்டியதான். எதுவுமே போட வேண்டாம். எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச சட்னியை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு இதில் உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீனி வந்து இதில் சேர்த்து நல்லா திக்காக வந்து கொதிச்சு வரட்டும், மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மோமோஸ் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு இதை வந்து நல்லா திரட்டி நல்ல நைஸாக வந்து இதை வந்து திரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் உள்ளுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மோமோஸ்க்கு மாதிரியே நம்ம வந்து டிசைன் போட்டு நம்ம வந்து பிடிக்க போகிறோம். நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மோமோஸ் வந்துட்டு இப்படி தான் வந்து செய்வேன். எனக்கு தெரிஞ்ச டிசைன் இது தான். உங்களுக்கு வேறு எப்படிலாம் வந்து செய்ய தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். மோமோஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே நம்ம குட்டீஸ்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சோம் அப்படின்னா போதுங்க, அட்டைப்பூச்சி மாதிரி வந்து நம்மள்கிட்ட வந்து ஒட்டிக்கிருங்க. பார்த்திங்க அப்படின்னா வந்து நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா மோமோஸையும் வந்து செஞ்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் எல்லா மோமோஸையும் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதான். இதை அப்படி வேக வச்சும் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரைடு மோமோஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோமோ சட்னியும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். மோமோஸும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சூப்பராக வந்துட்டு வந்துருச்சு. இதை வந்துட்டு வேறு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்க போகிறேன். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு வந்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சுங்க. முக்கியமாக அந்த சட்னி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.